லீடர் லீட் பை எக்ஸாம்பிள். லீடர் அண்ட் மேனேஜர். மேனேஜர்னா நம்ம பேக்ல இருந்துட்டு புஷ் பண்ணுறவங்க தான் மேனேஜர். லீடர்னா நமக்கு முன்னோடியாக நின்று வழிகாட்டி கொண்டு போகிறவங்க. லைக் வந்து நம்மளோட ஆர்மியில் இப்படி தான் இருக்கும், லீடர் தான் இருப்பாங்க. இதுவே வேறு கண்ட்ரீஸோட ஆர்மியில் மேனேஜர்ஸ் தான் இருப்பாங்க. சோல்ஜர்ஸை ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு கேப்டன் பேக்கில் இருந்து புஷ் பண்ணுவார். ஆனால் நம்மளோட ஆர்மியில் மட்டும்தான் கேப்டன் ஃப்ரண்ட்டில் இருந்துட்டு சோல்ஜர்ஸ் பின்னாடி இருப்பாங்க. அதனால் நம்ம ஆர்மிக்கு ஒரு சல்யூட்டே கொடுக்கலாம். ஸோ இதான் லீடர் லீட் பை எக்ஸாம்பிள் அப்படின்றது நாம் ஒரு முன்னோடியாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்கள் விஷயம். எஸ், பாசிசம் லீடர். எக்ஸாக்ட்லி சார். நெக்ஸ்ட் டைம் பர்ஃபெக்ஷன். டைம் பர்ஃபெக்ஷன்றது நாம் கடைப்பிடிச்சாதான் நம்ம கீழே இருக்கிற டீம் கடைப்பிடிக்கப்படும். நம்ம டைம் பர்ஃபெக்ஷன்றது இந்த டே ஒன்ல இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்தணும். அதனால தான் ஸ்கூல்ல இருந்தே நமக்கு அந்த டைம் பர்ஃபெக்ஷன் வச்சுருக்காங்க. ஏன் 3 வயசு குழந்தை தானே, ஒரு 11 மணிக்கு கொண்டு போய் விடலாம்ல. எதுக்காக 8:30க்கு ரிப்போர்ட்டிங் டைம் வைக்கிறாங்க? அந்த குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு அந்த டைம் பர்ஃபெக்ஷன்ற ஒரு விஷயம் கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் 8:30 ரிப்போர்ட்டிங் டைம், 1 o'clock லஞ்ச் டைம் அப்படின்ற ஒரு டைம் பர்ஃபெக்ஷன் கொண்டு வர்றது அந்த ஆரம்ப நிலையிலிருந்தே கொண்டு வர்றது தான். அதை டே ஒன்ல இருந்து டைம் பர்ஃபெக்ஷன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஐஸ்கிரீம் கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் வாங்கி ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலினாலும் சரி அதோட வேலை அது முடிச்சிடும். இதுதான் அந்த மாதிரி டைம் பர்ஃபெக்ஷன்றது டே ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாம் மெயின்டைன் பண்ணாதான் நம்மளை பார்த்து நம்ம டீம் மெயின்டைன் ஆகும். டைம் பர்ஃபெக்ஷன் எங்கே இருக்கோ அங்கே ஒர்க் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஒர்க் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா சக்ஸஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ன்ற ஒரு பாயிண்ட் நம்ம ரீச் ஆகிடுவோம்.